நவராத்திரியில நவதானியம் இன்க்ளூட் பண்ணுங்க. இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும்னு சொன்னீங்க. ஆனா, நவதானியத்தால எனக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் ஆச்சோ இல்லையோ, கேஸ் ரொம்ப பூஸ்ட் ஆயிடுச்சுன்னு நெறைய பேர் இன்பாக்ஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த மாரி கேஸ் இஷ்யூஸ் உங்களுக்கு பயறு வகைகளால வருதுன்னா, இப்ப நான் சொல்லப் போற இந்த 4 டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இத நீங்க பிரிவென்ட் பண்ண முடியும். நம்பர் 1, குறைந்தது 8லிருந்து 10 மணி நேரமாவது ஊற வைக்கிற ப்ராசஸ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஊற வைக்கிறது மூலமா ஃபைட்டேட்ஸ்ங்கிற ஆன்டி நியூட்ரியன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு டைஜஷன் பெட்டரா இருக்கும். நம்பர் 2, இப்போ இந்த ஃபைட்டேட்ஸ்லாம் நல்லா ஊறி தண்ணியில வெளியே வந்திருக்கும். இதை நம்ம நிறைய வாட்டி வேற ஃப்ரெஷ் வாட்டர்ல அலசி எடுக்கும் போது அந்த ஃபைட்டேட்ஸ் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ டைஜஷன் அகெயின் வில் இம்ப்ரூவ். நம்பர் 3, இப்போ ஹார்ட் கிரெயின்ஸ் பயறு, கொண்டக்கடலை இதெல்லாம் வந்து நீங்க ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. சாதாரணமாக ஓப்பனாக இருக்கிற பச்சை பயிறு அந்த மாதிரி வகைகள் வந்து நீங்கள் ஓப்பன் பாயிலிங்கும் பண்ணலாம். ஓப்பன் பாயிலிங் பண்ணும்போது மேலே வர நுரையை எடுத்து நீங்கள் போடும்போதும் உங்களுக்கு அந்த பயிர் வகைகள் வந்து மோர் டைஜஸ்டபிளாக இருக்குது. ஹார்ட் கிரெயின்ஸ்லாம் ப்ரெஷர் குக் பண்ணும்போது ஒரு ஸ்லைஸ் இஞ்சியை வந்து தட்டி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணுங்க. இது நல்ல கேஸ் தன்மையை குறைக்கும், டைஜஷன் இம்ப்ரூவ் ஆகும். லாஸ்ட்டாக நீங்கள் தாளிப்பு பண்ணும்போது கடுகோட சேர்த்து கண்டிப்பாக கொஞ்சம் ஜீரகம் அண்ட் பெருங்காயம் இன்க்ளூட் பண்ணுங்க. அதோட முக்கியமாக ஒரு சிட்டிக்க சுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த சுக்கு பவுடர் ஆட் பண்ணும்போதும் உங்களுக்கு கேஸ் வந்து குறையும். ஸோ கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த மெத்தட்ல செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் சுண்டலை ரெகுலராக இன்க்ளூட் பண்ண முடியும்.